ஹாய் விவர்ஸ், என்னை ஸ்பிட் ஏசி ஒயரிங் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நடந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன், கேளுங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கேசட் ஏசி மாட்டியிருக்காங்க. அடிக்கடி பவர் ப்ராப்ளம். ஒரு ஃபேஸ் போனாலும் ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது, கூலிங் வரலன்றனால கட்டிட்டு ஸ்பிட் ஏசி போகணுன்ற மாதிரி சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் சொன்னது என்னென்னா என்ட்ரன்ஸில் மெயின் போர்டு இருக்குது சார், ஏசி உள்ளே மாட்டணும், சுவிட்ச் என்ட்ரன்ஸில் வைக்கணும்னு சொல்லியிருந்தார். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கனால எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்து பண்ணுங்கள் சார், டேமேஜ் ஆகாமல் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருந்தார். அது டேமேஜ் ஆகாமல் ஒரு லைட்டெல்லாம் கட்டிட்டு உள்ளேருந்து பைப் போட்டு நாங்கள் நீட்டாக ஒயரிங் பண்ணி கொடுத்துட்டோம். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் நிறைய கஸ்டமருக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வீட்டில் கடையில் ஃபால் சீலிங் இருக்குலாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஃபால் சீலிங் பண்ண அப்புறம் ஒயரிங் பண்ணக்கூடாது, பண்ணால் டேமேஜ் ஆகின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ஒயரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ஃபால் சீலிங் இருக்குது, அதனால் ஒயர்லாம் போட முடியாது, இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் முன்னாடியே ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நெட் ஒயர் போகணும் அது போகணுன்னு எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் டேமேஜ் இல்லாமல் பண்ணிடலாம். 99% ஆகாது, 1% ஏதாவது சின்னதாக டேமேஜ் ஆனால் கூட ஃபால் சீலிங் பண்ணணும் கூட டச்சப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.